அப்போ ஒரு பிளைமவுத் கார் வந்து நிற்கிது. ம். அதுலேருந்து ஒரு கேரக்டர் இறங்குறாரு. ம். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு நல்ல டாலாக ஒருத்தர் இறங்குறாரு. அவர் இறங்கி வர்றாரு. சிவாஜி கணேசன் சார், பத்மினி மேடம் எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்கிறாங்க. திடீர்னு கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து ஃபோன் எனக்கு. அனுமான் எப்போ ரஜினி சாரை பார்த்தீங்க? இல்லை சார், விஐபி ப்ரிவ்யூ பார்க்க வந்தார். அந்த என்னோடய ஆக்டிங் பாராட்டிட்டு பண்ண அவ்வளோ. இல்லை இதுவரைக்கும் 10 தரம் கேட்டார் அனுமோனுக்கு என்ன கேரக்டர். என்னென்னா மைசூர் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஷூட்டிங் ஏக் காவுமே ஏக் கிசான் பாய்தார் மட்டும் பேசுவார். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு. சார் நானும் எனக்கு சினிமாவில் ஆர்வம், ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணேன். சரி நீங்கள் வாங்க எங்கூட சேர்ந்துருங்கன்ட்டு பாக்யராஜ் ஸ்கூலுக்கு லீவு போட்டுக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டார். அன்னையிலிருந்து விஜயகாந்தோட நான் கடைசியாக பேசுகிற வரைக்கும் மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் இனிய வணக்கம். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றையும் மெகா தொலைக்காட்சி உங்களுக்கு தந்து நீங்கள் கண்டுகளித்து வரும் நிலையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நடிகர், இயக்குனர், பின்னணி குரல் கலைஞர் என பன்முகத்தன்மை கொண்ட அனுமோகன். அவரிடம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. வணக்கம். மெகா டிவி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மெகா டிவின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு தான் மறுபடியும் உங்கள் சேனலுக்கு வந்திருக்கு. காரணம் வந்து நானே இங்கே வந்து ஒர்க் பண்ணேன். இந்த சீட்டில் இருந்தீங்க? ஆமாம், அந்த சீட்டில் தான் மேபி. அப்போ வந்து நிறைய என்னுடைய கருத்துக்கள் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்போம் அப்போவே. பட் சினிமா சம்மந்தப்பட்டதான், கேள்வி பதில் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒரு 2-3 இயர்ஸ் போச்சு அது. கண்டிப்பாக. ஸோ அது மறக்க முடியாத நினைவு அலைகள். மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கல மகிழ்ச்சி. ஆமாம், அதை விட வந்து வியூவர்ஸை வந்து இந்த மெகா டிவி மூலியமாக மறுபடியும் சந்திக்கல மற்றற்ற மகிழ்ச்சி. வணக்கம் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படியே அதில் பர்சியூ பண்ணணும் தான் நினைப்பாங்க. நீங்கள் எப்படி சார் சினிமா? இல்லை, அது வந்து எனக்கு படிக்கிற காலம்போது நான் 2nd 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பங்களாவில் ஷூட்டிங். அப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து பச்சிராஜா ஸ்டுடியோ, சென்ட்ரல் ஸ்டுடியோ எல்லாம் ஃபேமஸ். அதிகமான ஷூட்டிங் நீங்கள் அங்கே தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். அப்போ அந்த எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பங்களாவில் ஷூட்டிங். அப்போ என்ன, ஒவ்வொரு ஸ்கூலில் அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன ஃபஸ்ட்டில் ஏபிசி எல்லாம் கிடையாது, ஒரே கிளாஸ் தான் இருக்கும். 40 ஷிஃப்ட் ஆகி தான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் போவோம். ஓகே. இப்போ தான் ஏபிசிடின்னு கிளாஸுகள் அப்படி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்கும். நம்மளுக்கு வந்து கோ எஜுகேஷன் தான். ஸோ 40 நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு கிளாஸாக கூப்பிட்டு போய் உட்கார ஷூட்டிங் காமிச்சாங்க. அந்த வயசில் நான் சொல்கிறது 7 வயசு இருக்கும், 7-8 வயசு. நாங்களும் போய் உட்காந்தா ஷூட்டிங்கில் வந்து அப்படியே எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. லாங்கில் பார்த்தா நடிகர் திலகம் சிவாஜி அண்ணன் உட்காண்ட்ருக்காரு, பக்கத்தில் பத்மினி அம்மா எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க. நான் எப்படி வாட்ச் பண்ணிட்டுருக்கோம். அது ஃப்ரெண்டு சொல்ல, அவர் தான் சிவாஜி, எனக்கு தெரியும். அப்போ சின்ன பிள்ளையிலே படங்கள்லாம் பார்க்குறது உண்டு. அப்போது ஒர்க்கர்ஸுடைய நாய்ஸ் அதிகமாக இருந்தது. ஷூட்டிங் லைட் மேன் சவுண்டு, அந்த சவுண்டு, இந்த சவுண்டு, ப்ரொடக்ஷன் சவுண்டு, அது ஆப்வியஸ்லி இருக்கும். அப்போ எனக்கு சினிமாவில் எப்படின்னு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் போய் உட்காடுறேன். அப்போது ஒரு பிளைமவுத் கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு கேரக்டர் இறங்குறாரு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு நல்ல டாலாக ஒருத்தர் இறங்குறாரு. அவர் இறங்கி வர்றாரு. சிவாஜி கணேசன் சார், பத்மினி மேடம் எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்கிறாங்க. அந்த வணக்கம் சொல்ல பண்ண பின் ட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சு. அப்படி எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எப்பவுமே ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் அப்படியே ஒரு வாக்கிங் வரும்போது தான் நாங்களாம் சைலண்ட்டாக இருப்போம், இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்போம். இங்கே என்னடான்னா பெரியவங்களே இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. யார் வரும் இப்படி நோட் பண்ணுறோம். அவருக்கு போய் அப்போ வந்து இந்த ஸ்டீல் சேர், அதே வந்து அப்பர் மிடில் கிளாஸில் வாங்க முடியும். அப்போல்லாம் ஸ்டீல் மடக்கு சேர் சொல்லுவாங்க இல்லையா, அதில் பின்னாடி ஒரு கிளாத் போட்டுருக்கோம். நாங்கள் அது பின்னாடி தான் உட்காந்துருக்கோம். அதில் எழுதியிருக்கு, எழுத்துக்கூட்டி படிக்கிறோம். 2nd ஸ்டாண்டர்ட் என்ன படிப்போம், டைரக்டர் அப்படி படிக்கணும். இப்போ அவர் தெரியும் டைரக்டர். இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களே.
போனால் இந்த வேலைக்கு தான் போகணும்னு நான் முடிவுன்ட்டு அப்பவே முடிவு அப்போவே இது ஹெட் மாஸ்டரோட பெரிய வேலை போஸ்டிங்கா இருக்கு. இதை அப்போ அந்த மைண்டில் செட் ஆனது சார். அது மரகதம்னு ஒரு படம் ஷூட்டிங், பச்சிராஜா ஸ்டுடியோன்னு மரகதம். அந்த வந்து உட்காந்துறது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஸ்ரீராமுலு நாயுடு. ஓ ஓகே ஓகே ஓகே. அவர் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவ்வளோ மரியாதை. ஷூட்டிங் எல்லாம் பார்த்தோம். ஒரு 1/2 மணி நேரம் காமிச்சு எந்திரிச்சு போயிட்டோம். இது இல்லாமல் சின்ன பிள்ளைகள்ருந்தே வந்து எப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து எனக்கு 3 சிஸ்டர்ஸ், நான் ஒரே பையன் தான். எங்கள் அம்மா வந்து பயங்கர சினிமா பைத்தியம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸு இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க தான் ஒரு படமே, புது படங்களே வரும். இப்போ மாதிரி வாரத்துக்கு 10 படம்லாம் அப்போ கிடையாது. ஒரு மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆன. அதில் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், எஸ்.எஸ். ராஜன், இந்த மாதிரி இவங்க தான் ஆர்டிஸ்ட்டு. அப்போ ஒரு மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னு வச்சுங்களேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது ரிலீஸ் அன்னைக்கு தான் ஒரு மேட்னி இருக்கும். அப்போல்லாம் 3 ஷோ தான். இப்போ மாதிரி 5 ஷோ 6 ஷோலாம் கிடையாது. ரிலீஸ் அன்னைக்கு ஃப்ரைடே ஒரு ஷோ மேட்னி, சாட்டர்டே சண்டே. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க சினிமாவுக்கு. ஸ்கூலில் கட்டடிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. அம்மாவே நல்ல அம்மாவா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு துணைக்கு நான். ஓகே, அவங்களுக்கு ரொம்ப சினிமா பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எந்த எம்ஜிஆர் சிவாஜி படம் எந்த படம் வந்தாலும் முதல் நாளே பார்த்துருவாங்க. நானும் போய் அந்த மாதிரியே பழகி மாதத்தில் எப்படியும் 1 நாள் இல்லை 2 மாதத்தில் 3 நாள் ஸ்கூலுக்கு கட்டடிச்சு சினிமா. இப்போ இது சினிமா பார்த்து 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 என்னாச்சுன்னா சினிமா ஆசை அதிகமாகிடுச்சு. அப்போது ஏஜ் வர வர 10th 11th அப்படி வரும்பொழுது, எஸ்எஸ்எல்சி வரும்பொழுது என்னென்னா, ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட. மாப்பிள்ளை இந்த சீனுக்கு பதிலாக இப்படி வச்சுருக்கலாம், அப்படி டிஸ்கஸ்ஸு. அப்போவே ஒரு ஐடியா சொல்லு. இந்த ஐடியா என்னாச்சுன்னா, நான் வந்து முதல்ல கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஒரு ஏரியா இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் முடிச்சோன்னா காந்திபுரம் ஏரியா. ஓகே, காந்திபுரம். இந்த காந்திபுரம் ஏரியாவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, நான், சத்யராஜ், கோவை சரளா, நிழல்கள் ரவி, ரகுவரன், பாக்யராஜ், ஆர் சுந்தரம் சார் எல்லாருமே ஒரே ஏரியாக்காரங்க. சினிமா ஸ்ட்ரீட். ஆமாம் ஆமாம். நான் வந்து அப்போ வந்து பியூசி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். ஓகே, அது முடிச்சுட்டு எங்கள் ஃபாதருக்கு என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னை வந்து ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை. அவர் ஆட்டோமொபைல் ரொம்ப, எங்கள் அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் அப்போ வந்து ஆர்டிஓ படிக்கணும்னா பொள்ளாச்சியில் தான் காலேஜ். நான் பிஎஸ்சி அதில் சேருன்னு சொன்னாங்க. எல்எம்இயில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஒரு 2 வருஷம் போனேன். கட் அடிச்சுட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் ஸ்பேனர் ஸ்க்ரூ டிரைவர் பிடிக்கிற மாதிரி ஆள் கிடையாது, நான் டைரக்டர் ஆக போகிறேன், சினிமாவுக்கு தான் போவேன். எங்கள் அம்மாவுக்கு சினிமா ஆர்வம் அது, எங்கள் அப்பாவுக்கு சினிமானா பிடிக்காது. அப்படியா? அப்புறம் எங்கள் மதர் சொன்னாங்க, இல்லை அவன் ஏதோ ஆசைப்படுறான், கம்பல் பண்ண வேணாங்க, அவள் ஆசை இது பண்ணுறான். அப்போ அங்கேயே காந்திபுரம் ஏரியாவிலே எனக்கு வந்து பழக்கமானவன் வந்து கேஆர்ஜி ப்ரொடியூசர். கேஆர்ஜி சிகப்பு ரோஜாக்கெல்லாம் பார்த்தா வந்து அவர் பிரதர் வந்து கோபிநாத். சரி, சுவர்லா சித்திரங்கள், சுவர்லா சித்திரங்கள் படம் பாக்யராஜ் முதல் டைரக்டர் ஆக்கினதே அவர் தான். அவரெல்லாம் எங்கள் தெரு. ஓகே ஓகே ஓகே. எஸ்ஏ ராஜ்கண்ணு, கேஆர்ஜி, கோபிநாத் எல்லாம் ஒரே ஏரியா. அங்கேயே அப்போ மீட் பண்ணோம். அப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு கோபி சார்ன்னு சொன்னார், நான் பாக்யராஜ் வச்சு ஒரு படம் பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடியே சென்னை வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஓ, வாய்ப்பு தேடி. ஆமாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்றதுக்கு வர்றது போகிறது யார் கொடுக்குற வாய்ப்பு? அப்போ எனக்கு சென்னையில் முதல் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து காப்பி ரைட்டர். ஓ, லலிதான்னு ஒரு படம். சரி, ஜெமினி, கமல் எல்லாம் நடிச்சு, சுஜாதா மேடம். அந்த படம் டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங், டிராயிங் எல்லாம் நல்லா வரும். ஓகே. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் வச்சுக்குவாங்க. ஓ, ஏன்னா ரைட்டர்ஸு அப்படி ஒரு க்ரைட்டீரியா இருந்தது. ஆமாம், ரைட்டர்ஸும் இப்போ லிரிக் ரைட்டர்லாம் எழுதி அனுப்புகிறாங்க வைங்களேன், அது காப்பி எடுப்போம். இப்போ இந்த காப்பி எடுக்கும்போதே ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது எப்படி எழுதுறதுங்கிறது படிப்பின வந்துருச்சு, தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி கற்றுக்கிட்டீங்க. இப்படி எழுதிட்டேன், க்ளோஸ்அப் இவர், அப்புறம் இவர் பேசினார் அப்படி. ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அப்போது பாக்யராஜ் வச்சு இவர் படம் பண்ணுறாரு, நம்ம கே கோபிநாத், சுவர்லா சித்திரம். அப்போ நீ வந்து நான் சொல்கிறேன் பாக்யராஜை சேர்ந்துக்கன்னு சேர்த்து விட்டார். சரி, சுவர்லா சித்திரங்களுக்கு நம்ம வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வாய்ப்பு தேடி எந்தெந்த ஆஃபீஸ்லாம் ஏறி இறங்கிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? எல்லா ஆஃபீஸு, ஒரு இடம் ஏவிஎம் வாசல் டெய்லி போய் நிற்கிறது, பிரசாத் ஸ்டுடியோ வாசல் நிற்கிறது, இது வேலையாக தான். ஜெமினி, ஏவிஎம் ஸ்டுடியோ இதுன்னு இந்த டைரக்டர் வீடெல்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்போ எனக்கு ஒரே ஒரு டைரக்டர் எஸ்பி முத்துராம் சார் வீடு தெரியும். அங்கே போய் வாசல் நிற்பேன்.
அப்புறம் இவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வீடு. அவர் சன்னு கூட இன்றைக்கி வரையும் எனக்கு ஃப்ரெண்டு தான், கேஎஸ்ஜி வெங்கடேஷன்னு. அவங்ககிட்டலாம் போய் நிப்பின வழியே சான்ஸ் யாரும் கொடுக்கல. எனக்கு முதல்ல வந்து காப்பி ரைட்டில் ஒரு நடிகர்கள் யாராவது வீட்டுக்கு போயிருக்கீங்களா? நடிக்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்போ இல்ல அவங்க மூலமா ஒரு வாய்ப்பு கிடையாது. நடிகர் டைரக்டர்லேயே பார்க்கணும், நடிகர்கள் எங்கே போய் பார்ப்பீங்க? அப்போல்லாம் ஒரு நடிகரை பார்க்குறது ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். பட் நாங்கள் நடிகரை பார்க்கும்பொழுது நான் வந்து ஸ்கூல் லைஃப்லேயே வந்து விவசாயி பட ஷூட்டிங் எம்ஜிஆர் வந்திருக்காரு, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஷூட்டிங். அதில் அந்த பாட்டு எடுத்தேங்க, விவசாயி கடவுள் என்னும் அந்த சாங்லாம் போய் ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு போய் ஷூட்டிங் பார்க்குறீங்க. அப்புறம் எங்களுக்கு இன்னொரு வசதி என்ன, ஒரு ஏஜுக்கு அப்புறம் மோட்டார் சைக்கிளில் ஊட்டி ஷூட்டிங்னா நாங்களே மோட்டார் சைக்கிளில் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4 மோட்டார் சைக்கிள் ஊட்டி போயிடுவோம் ஷூட்டிங் பார்க்க. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்துருக்கோம். ரவிச்சந்திரன் காதலிக்கு நேரமெல்லாம் அங்கே எடுத்தோம். அது சிவாஜி சார் ஊட்டி வரை வருது, நிறைய எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள், ஜெய்சங்கர் படம் எல்லாமே அவுட்டோர் சாங்குன்னு அங்கே தான் வந்துடும். ஸோ அங்கே பார்த்து ஸோ அங்கே வந்து எங்களுக்கு அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தான். ஸோ அப்போ ஜாவா மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறது. பாக்யராஜ் சார் படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கும் போது பொதுவாக அனுமோகன் சார் அப்படின்னா நாங்கள் அறிஞ்ச வரைக்கும் அவர் சுந்தரராஜன் அவருடைய படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு, அப்படிதான் அறியப்படுறாரு. ஆனா அந்த பாக்யராஜ் சாரோட என்ட்ரி அங்கிருந்து எப்படி எக்ஸிட் ஆகுறீங்க, அது என்ன விஷயம்? இல்ல அது எப்படின்னா, பாக்யராஜ் சாரோட சுகலாட்சத்தில் மௌன கீதங்கள் அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் அவர் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல. சரி. எங்கள் சிஸ்டர் கல்யாணம்னா அவருக்கு சினிமா ஆசை. அப்போ நாங்கள் சுகலாட்சத்திரங்கள் ஷூட்டிங் மேட்டுப்பாளையத்துலாம் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் டின்னர் கூப்பிட்டேன் பாக்யராஜ் சார். சரி. சாப்பிட்டும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதாவது ஜான் அமிர்தராஜ் கேள்வி பண்ணேன், ஏக் காவுமே ஏக் கிசான் பாக்யராஜ் பற்றி பேசுவார், அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு. சார் நானும் எனக்கு சினிமாவில் ஆர்வம், ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணேன். சரி நீங்கள் வாங்க எங்கூட சேர்ந்துருங்கன்ட்டார் பாக்யராஜ். ஸ்கூலுக்கு லீவு போட்டுக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டார். வந்து பாக்யராஜ் கிட்ட சேர்ந்தார். ஓகே ஓகே ஓகே. இப்போ மௌனகீதங்கள் முடியும் பொழுது பாக்யராஜ் ரொம்ப சாதாரணமாக, இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரேஷன் கார்டு மாதிரி ஒருத்தர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது இவர் வந்துட்டார் உள்ள. அந்த டைமில் சுந்தரராஜ் சார் ஆரம்பிக்கிறார் பயணங்கள் முடியுது. கோவை தம்பி ப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடியே தெரியுமா சுந்தரராஜ்? நாங்கெல்லாம் ஒரே ஹோட்டலில் மீட் பண்ணுறோம் கோயம்புத்தூரில். அதான் சொன்ன நிலகல் வந்து ஆர் சுந்தரராஜ் வந்து எல்லாருமே அங்கே மீட் பண்ணுறோம் தான். சரி சரி. அப்போவே என்னென்னா எல்லாரும் சினிமாவில் இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் சினிமா போகிறன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த சிறுவாணி குசும்புன்னு சொல்லுவாங்க, நீ எல்லாம் சினிமாவுக்கு போய் திட்டாரு வெக்ஸாகிற மாதிரி தான் சொல்லுவான். ஆனால் யாருக்கு சொல்ல, எல்லாரும் இங்கே சென்னையில் வந்து நீ எங்கடா மாப்பிள்ள, நான் டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகிட்டேன், நான் நடிக்க ஆரம்பிச்சேன். சத்யராஜ் இங்கே மீட் பண்ணும்போது தலைவன் வந்துட்டேன், இப்போ தான் ஒரு வில்லன் கேரக்டர் கிடச்சி அவரு. ஸோ யாருக்கு சொல்லலை. பட் இங்கே வந்து நான் எல்லாருமே பழக்கம் ஆகிட்டோம். அப்போ பயணங்கள் முடிவு ஆரம்பிக்கும் பொழுது அவரோட ஜாயின் பண்ணேன் ஆர் சுந்தரராஜ் சார். 1-2 படங்கள்லாம் பரவாயில்ல, எத்தனையோ படங்களுக்கு அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கீங்க. 21 படம். எப்படி அதோட அனுபவம் சார்? அவரு மற்ற வேறுபடுவார். சுந்தரராஜ் சார் வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு கிரேட். எப்படின்னா அந்த ஞாபக சக்திங்கிறது அதிகம் இருக்கு. ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கெல்லாம் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணு வைங்களேன், ஒரு ஸ்கிரிப்டில் 70-80 சீன் இருக்குன்னா 80 சீனுமே ஒரு மைண்ட் இருக்கும். பேப்பர் பேட் வச்சு அவர் டைரக்ட் பண்ணினதே இல்லை. அப்புறம் இன்னைக்கு இந்த சீனை ஸ்பாட்டில் வந்து மோகன் நீ இதை சொல்லு, ஆமாம் நீ இதை சொல்லு, ராதாரவி சார் நீங்கள் இதை சொல்லுங்க, அங்கேயே சொல்லிட்டு இருப்பேன் டைலாக். நாங்கள் கேள்விப்பட்டது உண்டு, ஸ்பாட்ல போயிட்டு தான் சீன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாரு. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கும். இவரோட பழகி பேப்பரை வச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் என்னன்னா எந்த ஷாட்டும் மிஸ் ஆகாது. நாங்களாம் பேட்ச் ஒர்க்குன்னு நாங்கள் எடுத்ததே கிடையாது, ஒரு ஷாட்டும் கூட மிஸ் ஆனதே கிடையாது. பர்ஃபெக்டாக எடுப்பார். அவர் டைலாக் சொல்ல ஒரு அசிஸ்டண்ட் எழுதிட்டு இருப்பார், ஒரு அசிஸ்டண்ட் வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டி. இப்போல்லாம் அப்படி இல்லை, இந்த ஜூம் லென்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் கண்டினியூ எப்படி இப்படி போன ஷாட் நம்பர் 7ல் ஹீரோ இப்படி கை வச்சுருந்தாங்கன்னா 8க்கு போகும்போது கை எங்கே வச்சுருந்தான்னு நோட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டிக்குன்னு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. ஷாட்டுக்கு பிஃபோர் ஷாட்டில் எப்படி இருந்தால் எண்டு முடியும் போது எப்படி இருந்தால் ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி இருக்கணும்னு. ஏன்னா கட் பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ தான் 7 கேமரா வச்சு எடுக்கிறாங்க, அப்போல்லாம் அப்படி தான். ஸோ டயலாக் சொல்லி கொடுக்குறது ஒரு அசிஸ்டண்ட்டு, ஆக்ஷன் கண்டினியூ ஒரு அசிஸ்டண்ட்டு,
மேக்கப்பு ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறது ஒரு அசிஸ்டண்ட்டு, இப்படி ஒரு 7 அசிஸ்டண்ட் இருக்கும். பட் இதில் நான் வந்து ஃபஸ்ட் அசிஸ்டண்ட். எல்லாமே சொல்லி கொடுக்குறது, டயலாக் சொல்லி கொடுக்குறது. ஓகே. அப்புறம் ஸ்பாட்டில் எப்படின்னா ஒரு டயலாக் சொன்னோன்னு வைங்களேன், இப்போ கவுண்டமணி செந்தில் எங்கள் குரூப்பில் இருக்கும் பொழுது இருந்தால் நாங்கள் ஒன்று சொன்னோம்னா சுந்தரேஸ்வர் ஒன்று சொல்லுவார், கவுண்டமணி உடனே வந்து ஒரு கவுண்டர் அடிப்பார். ஓ, பேசிக்காக அவர் பேர் கவுண்டர் மணி தான். கவுண்டர் மணி. ஆமாம், அவர் ஒரிஜினல் நேம் மணி தான். அவர் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணும்போது என்ன யார் டயலாக் பேசுனாலும் உடனே ஒரு கவுண்டர் சொல்லுவார். அதனால் அவர் கூப்பிடும்போது எல்லாரும் கவுண்டர் மணி. கவுண்டர் மணி. பாகியராஜ் டைட்டில் ஃபர்ஸ்ட் படம் டைட்டில் போடும்போது கவுண்டர் மணின்னு போட்டார். தமிழில் அதை படிக்கும்போது கவுண்டர் மணின்னு படித்தான். மறுபடியும் கவுண்டர் மணி ஆகிப்போச்சு. கவுண்டர் மணி ஆகி இப்படி தான் அது உண்மை. அது ஸோ எங்கள் ட்ரூப்பில் எப்படின்னா ஒரு நாம் ஒன்று சொன்னால் நாம் சுந்தரராஜ் சொன்னால் கவுண்டர்னு சொல்லுவேன், கவுண்டர் சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன். ஓகே. இப்போ வைதேகி காத்திருந்தாலே அந்த காமெடி சீன்ஸ் ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கும். கவுண்டர் பண்ணி அந்த பெட்ரூம் மாஸ் லைட் அதே தான். இல்லை, பெட்ரூம் மாஸ் லைட் சீனே ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது. நாங்கள் ஒரு சைக்கிள் கடை ஓனர். ஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்கோம், ஒரு சைக்கிள் கடை ஓனர், பஞ்சரெல்லாம் போடுறவர். அங்கே வந்து ஹீரோலாம் வந்து மீட் பண்ணுறோம். இது ஸ்கிரிப்டில் லைன் அதுதான். கடை ஒன்று செட் பண்ணோம், போரூரில் தான். கடை செட் பண்ணி எல்லாம் வச்சோன்னே டைரக்டர் என்ன சொன்னார், எப்போ எங்கள் கோயம்புத்தூர் சைடில் எப்படின்னா ஒரு சைக்கிள் கடைன்னா அதில் பெட்ரமாஸ் லைட்டும் வாடகை கொடுவாங்க. ஓ, எங்கள் ஏரியாவிலலாம் பெட்ரமாஸ் லைட் வாடகை கொடுவாங்க. அப்போ பாஷான்னு திலீப் குமார் டைரக்டர், அவனு டைரக்டர், எனக்கு கீழே உள்ள டைரக்டர். பாஷா இங்கே வாயா, என்னையா சைக்கிள் கடை ரெடி, பெட்ரமாஸ் லைட்டே காணும், ஒரு 4-5 பெட்ரமாஸ் லைட்டு மாட்டி விடு. உடனே ரெடி பண்ணி மாட்டு. அப்போது அந்த பாஷா சொன்னது, சார் இப்படி தான் சார் ஒரு தரம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பெட்ரமாஸ் எடுத்து வச்சுருந்தாரு, நான் போய் இது எப்படி இருக்குதுன்னு தொட்டேன், அப்படியே பொழப்பெல்லாம் உதிர்ந்துருச்சு. ஐயோ நல்ல விஷயம், அது அப்படியே வச்சேன் காமெடியா. ஓ, அந்த ஸ்பாட்டில் சொல்லி உடனே எடுத்த சீனு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. ஸோ இது வந்து யோசித்து பண்ணதில்லை. நீங்கள் ஆர் சுந்தரராஜ் படங்களாகட்டும், என்னோட படங்களாகட்டும், இன்னொரு அசிஸ்டண்ட் பாலானந்த் படங்களாகட்டும், திலீப் குமார் அவருடைய அசிஸ்டண்ட் படங்கள் எல்லாரும் பாருங்கள், அவர் படம் பாருங்கள், எல்லா காமெடியும் ஸ்பாட்டில் ஐடியா பண்ணி எடுத்ததாக தரும். ஓ, இவருடைய கேரக்டர் என்ன, இவருடைய கேரக்டர் இதுன்னு சொல்லிடுமே ஒழிய சீன்ஸ் அங்கங்கே தான் டெவலப் பண்ணுவோம். ஓகே. இப்போ கவுண்டமணி செந்தில் அப்படின்னு பார்க்கும்போது சார், அவங்க பீக்ல இருந்த டைம், அவங்க 2 பேர் இருந்தால் அது ஒரு பிஸ்னஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான சொல்லப்பட்ட விஷயங்கள். அவங்க ஆன் த செட்ஸ்ல எப்படி இருப்பாங்க, ஆன் த ஸ்கிரீன் ஆஃப் த ஸ்கிரீன்ல எப்படி இருப்பாங்க நீங்க பார்த்துருக்கீங்க? ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு மோதல் மாதிரியே இருக்கிற மாதிரியே சினிமால காட்டுவாங்க. அது சினிமாவில் மட்டும். ஆனா எப்படி இருப்பாங்க? இல்லை, அங்கெல்லாம் அவங்க கவுண்டமணி வந்து மிரட்டுவார். டேய் செந்தில் வாடாங்க, நான் இப்படி சொல்கிறேன், நீ இப்படி சொல்கிறான், அண்ணா அண்ணன் அவன் அண்ணா தான் கூப்பிடுவோம் கவுண்டர். ஏன்னா எல்லாருமே இந்த 92 தேனாம்பேட்டை 92C ஒரு பில்டிங். ஓகே. அந்த ஜங்ஷனில் தேனாம்பேட்டை சீனில் அந்த சிக்னலில் ஒரு ஃப்ளாட் அது. சரி. அங்கே யார் வந்து தங்கி இருக்காங்கன்னு அந்த ஓனருக்கே தெரியாது. ஓ, சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற ஃபேமஸான அத்தனை பேருமே அங்கே காலடி வச்சு வந்தவங்க. ஒரு நாளாவது தங்கியிருப்போம் எல்லாத்தையும். இளையராஜா சார்ந்து அவருடைய பிரதர் பாஸ்கர்லேருந்து பாக்யராஜ், ஆர் சுந்தரராஜன், கருப்பு சுப்பையா, வெள்ளை சுப்பையா, செந்தில், கவுண்டமணி சார், எல்லாம் எல்லாருமே அங்கிருந்து வந்தவங்க தான். ஒரு நாளாவது அங்கே வந்து தங்கியிருப்பாங்க. ஓ, அது என்னன்னா சினிமாவுக்குன்னு வந்தவங்க அங்கே போனால் அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து டீ பண்ணாவது வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாழ்விடம் அது. அந்த காம்பவுண்டை வச்சுக்கிட்டு பண்ண கதை தான் பயணங்கள் முடியுதில்லை. அதெல்லாம் பார்த்து பண்ணினது தான் பயணம் முடியுது. அப்புறம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எங்கள் யூனிட்டே எப்படின்னா ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு டூர் போன மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே ஜாலி, யாருமே நான் பெரியவன் நீ பெரியவன் அந்த பேரில் நான் சொல்கிறேன். விஜயகாந்த் சார்லாம் சர்வசாதாரண தோல் மேலே கை போட்டு பழகிறது. ஆமாம், அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன் பாய் எல்லாம் பார்க்க மாட்டார். யாராக இருந்தாலும் தோல் மேலே தோல் கை போட்டு தான். அந்த படத்தோட சக்ஸஸ் பற்றி சொல்லுங்களேன், அதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? வைதேகி காத்திருந்தால். இல்லை, வைதேகி காத்திருந்தால் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு கேரக்டர், கொஞ்சம் கருப்பாக அந்த மாதிரி கேரக்டர் தான் நல்லா இருக்குன்னு தான் முடிவு பண்ணுது. பட் வைதேகி காத்திருந்தால் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன். ஓ, அவங்களுக்காக சொன்ன கதை தான் அது. பட் அவங்க வந்து வேற ஒரு ஹீரோவை சஜஸ்ட் பண்ணாங்க. பட் எங்கள் டைரக்டர்னா இல்லை, அந்த சட்டம் ஒரு இருட்டரை அந்த ஹீரோ விஜயகாந்த்னு அந்த அவர் கொஞ்சம் நல்லா இருப்பார், இவங்களுக்கு அது செட் ஆகலை. ஓ, அப்போ அது அங்கே பிரேக் ஆகிடுச்சு.
அப்போது ஒரு தரம் வந்து இவர் தூயவன் கதையாசிரியர் தூயவன் பஞ்சவர்ணாசலம் தூயவன் வந்து கேட்டிருக்காரு சுந்தர சார்கிட்ட, என்ன அது இல்லை நான் ஏவிஎம் கதை சொன்னேன், அவங்க வந்து ஹீரோ எப்படி இப்படிங்கிறாங்க. சரி என்ன சப்ஜெக்ட் சொல்லுங்க சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ரைட்ரு கதையாசிரியர். ஆமாம். ஓ நல்லா இருக்குதுயா வா அப்படின்னு பஞ்சானங்கிட்ட கூப்பிட்டு போய் சுந்தர சார் நல்லா ஒரு கதை வச்சுருக்காரு. ஏன்னா அவர் வந்து சூப்பர் ஹிட் டைரக்டர் வேறு. ஸோ கதை நல்லா ஏன்னா பிஸ்னஸும் ஈஸியாகும். நல்லா இருக்கு சுந்தர. நான் அவர் சுந்தர சார் என்ன சொன்னார்னா, சார் இதுக்கு என்னோட மைண்டுக்கு படுறது விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை ஒரு சென்டிமெண்ட் கேரக்டராக அழகாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை இதில் ஆக்ஷன் பிளாக்கும் இருக்குது, சாங்கு இங்கே எல்லாம் இருக்குது. ஓகே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததை வைதேகி. அதில் ஒரே இல்லை அது எங்கள் டேரக்டர் சொல்லும் பொழுதே ஒரே லைனில் கதையை சொன்னார். ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால நான் இதை இழந்தேன். ஹீரோ சைடு 6 ஊரா தண்ணி இருந்தாலும் நான் இழந்தேன் ஹீரோயின் சைடு. தான் கதை. 2 லைன் தான். வைதேகி காத்திருந்தால் ரிலீஸ் ஆன டைம்ல இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு போட்டிக்கு. ஆமா. வைதேகி காத்திருந்தால் எப்படி ஷோஸ் அடுத்தடுத்து மூவ் ஆச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை வைதேகி காத்திருந்தால் நாங்கள் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமல் படம் ரஜினி படம்லாம் ரெண்டுமே ரிலீஸு. ஃபஸ்ட்டு டே வந்து அன்னைக்கு வந்து 7 படம் ரிலீஸ். 7 படத்தில் நாங்கள் வந்து ரிலீஸ் அன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்கோம். எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில் கீதாலய தேட்டர்னு. நாங்கள் டைரக்டர் எல்லோரும் அங்கே போயிட்டோம். போனால் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு கம்மி. ஏன்னா விஜயகாந்த் எல்லாம் இப்போ ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி தான். க்ரௌடுகள் எல்லாம் ரஜினி படம் அதெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. இங்கே ஃபஸ்ட்டு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகலை, மார்னிங் ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகலை, மேட்னி ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகலை. டாக் எப்படி வெளியே போச்சுன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஷோ ஹவுஸ்ஃபுல், ஈவினிங் ஷோ ஹவுஸ்ஃபுல். என்னென்னா 7 படத்தில் 7வது இடத்துல இருந்த ஒரு வைதேகி இருந்தால் முதல் நாள் செகண்ட் ஷோவிலேயே முதல் இடத்துக்கு வந்துருச்சு. பாருங்க, வந்த படங்களில் பெஸ்ட் ஃபிலிம்னா வைதேகி கத்தல். ஒன்லி மவுத் டாக். அப்படி பிடிச்சது பாருங்க, 300 நாள். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் ஜானியில அவர் கோலோச்சின காலங்கள் நிறைய உண்டு சினிமாவில். அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் அப்படி ஓடிட்டு இருந்த காலங்கள் உண்டு. விஜயகாந்த் என்ற மனிதரோடு பழகுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய அமைஞ்சிருக்கு. நிறைய. விஜயகாந்த் எப்படிப்பட்ட மனிதர் முதல்ல சொல்லு. இல்லை முதல்ல எங்கள் படத்துக்கு ஒரு வைதேகந்தால் வரும்பொழுது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, டைரக்டர் சுந்தரா சார். அப்போ எப்படின்னா நான் வந்து பயங்கர பாலச்சந்தர் வெறியன் டைரக்ஷனில். டைரக்டர் அப்படின்னா நான் பாலச்சந்தர் மாதிரி படம் எடுக்கணும் அப்படி மைண்டு. அப்போ அவர் மாதிரி என்ன பண்ணேன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன். இந்த டைரக்டர் மாதிரி ஒயிட் ஹேட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது. அவர் எங்கள் டைரக்டர் சாதாரணமாக இருப்பார். ஷூட்டிங் லொக்கேஷனில் பார்க்குற இவன் டைரக்டர் அவர் டேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ முதல் நாள் வந்தார் விஜயகாந்த் சார். அப்போ சுந்தரா சார் சொன்னாங்க, அனுபவன் என்னோட அசோசியேட்டு, நானும் பாலானந்த் அப்புறம் ராஜேந்திரகுமார் 3 பேர் தான் அசோசியேட். அப்போ இவர் தான் அனுபவன் சார், ஹீரோ மாதிரி இருக்கீங்க. மோகன் அப்போ பேர். கை கொடுத்தாரு. அன்னையிலிருந்து விஜயகாந்தோட நான் கடைசியாக பேசுகிற வரைக்கும் என்னை வந்து ஹீரோன்னு தான் கூப்பிடுவார். பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். நானும் இன்னைக்கு அவரை வந்து விஜய்ன்னு தான் கூப்பிட்டுருக்கோம். விஜயகாந்த் முழு பேர் சொன்னதில்லை, கேப்டன் சொன்னதில்லை. பிடிக்காது அவருக்கு. என்ன திடீர்னு கேப்டன் விஜய்ன்னு கூப்பிடுங்க, எனக்கு அதான் பிடிக்கும் பாரு. அவர் என்ன ஹீரோன்னு தான் கூப்பிடுவார். அப்போ எவ்வளோ பழக்கம் பாரு, நல்ல ஃப்ரெண்ட். ஐயோ பெஸ்ட் மேன். விஜயகாந்த் அப்படின்ற மனிதர் வந்து ஒரு நடிகர்களுக்கு நிறைய நடிகர்கள் அவர் இறந்த பிறகு இன்னைக்கு முன் வந்து மீடியாக்கள்ல பேசிட்டு இருக்காங்க, அவர் தான் எங்களுக்கு சோறு போட்டாரு, நாங்க அங்கதான் போய் சாப்பிட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் நீங்க கண் கூட பார்த்தது உண்டு அந்த விஷயங்களை? ஆமா, நான் எப்பவுமே பாண்டி பஜார் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க அந்த ஜங்ஷன் தான் மீட்டிங்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட். அங்கிருந்து அந்த கார்னர்ல தான் ராவுதர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ், அவருடைய நண்பர் ஆஃபீஸ். ராவுதர் அவர் தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்டது. அப்போ அவன் ட்ரெயினிங் நண்பர் தான் ஹெல்ப் பண்ணார். அப்போ என்னென்னா சினிமாவுன்னு வந்தால் ராவுதர் ஃபிலிம்ஸ் போனீங்கன்னா மார்னிங் போனீங்கன்னா டிஃபன் உண்டு. அது யார் போனாலும். மத்தியானம் போனால் பிரியாணி, ஈவினிங் போனால் டிஃபன். யார் வந்து சாப்பிட சொல்லிடுவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம் ராவுதர்கிட்டயே. விஜயகாந்த் அதே மாதிரி அவர்கிட்ட பழகி யார் வேணாலும் முதல்ல காஃபி சாப்பிடு, இல்லை டிஃபன் சாப்பிடு அப்படின்னு. நான் விஜயகாந்தை பற்றி சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே சொல்கிறதுல பெருமைப்படுறேன். என்னென்னா சொல்வதொன்று செய்வதொன்று ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு உதாரணம்னா நம்பர் 1 விஜயகாந்த்ன்னு.
எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பழமொழி அர்த்தம் சொல்கிறது ஒன்றா இருக்கும், அதை செய்ய வேற ஒன்று செய்வோம். இதுதான் பழமொழி அர்த்தம் நினச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய உள்டாதான் விஜயகாந்த் என்னன்னு ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படியே பார்த்துட்டு இருப்பார். ஒரு லைட் மேனை பார்ப்பார், ரமேஷுங்களா என்ன ஏன் அப்படியே தோளில் கை போடுவார். என்ன ஏன் வந்ததுலேருந்து பார்க்குறோம் அப்படியே ரொம்ப டல்லாக இருக்க. அண்ணா இல்லைண்ணே இந்த மாதம் இன்றைக்கி தானே ஷூட்டிங் வரேன், ஒரு மாதம் வேலை இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், ஒன்றும் ஒரு 5000 ரூபா ஒப்பேற்ற முடியலண்ணே, அது அதே டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அப்படியா எவ்வளோ சொன்னேன் 5000. சரி நாளைக்கு ராவுத்தர் ஃபிலிம்ஸ்க்கு வந்துடும் டப்புன்னு சொல்லிடுவார். இப்போ இவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 5000 ரூபா கண்டிப்பாக கொடுத்துருவார் கன்ஃபார்ம். மறுநாள் போவார். அப்போ அந்த சுப்பையா அசிஸ்டண்ட், அண்ணே நேற்று ரமேஷ் வரச்சந்து வந்திருக்கா அப்படியா, ரமேஷ் உள்ளவா, சுப்பையா அதை எடு, ஒரு கவர் எடுத்து கொடுப்பார். அந்த கவர் பிரித்தா 10,000 ரூபா இருக்கும். சொன்னதே 5000 ரூபா கொடுக்குறேன்னு, கொடுத்தது 10,000 ரூபா, டபுள். அதான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, ஆனால் செய்வது சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதன் விஜயகாந்த். விஜயகாந்த் அப்படின்னு பார்க்கும்போது சார், அவர் அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வர முடிஞ்சது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய இறுதி அரசியல் பயணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாலையும் பார்க்கப்பட்டார். அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சா, இவருக்கு அரசியல் வேணான்ற மாதிரி தோணுச்சா, இல்லை இவருடைய அரசியல்ல இந்த முடிவு தப்புன்ற மாதிரி? எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு உள்ளவங்க வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகும். அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தப்புன்னா உடனே நவுட்டு கடிப்பார். இது சட்டசபையில் கூட ஒரு தடவை காமிச்சிருக்காங்க. கோபம் வந்துடும் அவருக்கு. தவறுன்னா தவறு தான். அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பொழுது வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காம போயிடும் கட்சிக்குள்ளேயே. உங்களுக்கு புரிஞ்சுதா? கண்டிஷன் ஓவராக போட்டால் நல்லதுக்கு தான் அவர் சொல்லுவார். பட் இவங்க நல்லா வளர்ந்துருக்கலாம், பட்டு உடல் உபாதைகள் ஆகணும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரீசன் அது என்னன்னு தெரியல. அவர் பாடி கண்டிஷன் வீக் ஆனதுனால, இல்லைன்னா வந்திருப்பார். நிறைய நாட்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் சினிமா சார்ந்த நபர்கள், பிரபலங்கள், ரசிகர்கள்லாம் போய் பார்த்தாங்க. அந்த மாதிரி அவர் உடல்நல குறைவா இருக்கும்போது நீங்க போய் பார்த்தீங்களா? இல்லை, ஒரு தரம் ஒரே ஒரு தரம் தான் போனேன். அதுக்கப்புறம் மீட் பண்ண முடியல, யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல அவர். அப்போ ரெகக்னைஸ் பண்ணாராம்ல? அது என்னையெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாரு. அதுக்கு பிறந்தான் என்ன ஞாபகம், அந்த டைமில் நான் மீட் பண்ண சந்தர்ப்பம் இல்லை, பார்க்க முடியல. போனாலும் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, பார்க்க வேணான்னு. அதுக்காக. ஓகே ஓகே ஓகே. நடிகர் விஜயகாந்த் அப்படிங்கிறவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அரசியலையும் சினிமாலையும் என்ன மிஸ் பண்றதா உங்களுக்கு தோணுது? இல்லை, அரசியலாகட்டும் சினிமா ஆகட்டும், பொதுவாக ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்திருக்கோம். இப்படி இவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு அதாவது ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர், அது அரசியலையும் சரி சினிமாவும் சரி. ஆனால் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, பட்டு பட்டுன்னு சொல்லிடுறோம் ஓப்பன். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அதுதான். இந்த பல்லை இழைச்சிக்கிட்டு சயின்ஸை படிக்கிற வேலையில் அவர்கிட்ட கிடையாது. ஸ்ட்ரெயிட் தான். தப்புனா தப்பு, உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை, தப்புன்னா தப்பு தான். இதை பற்றி பேசியிருக்கீங்களா அவர்கிட்ட? நிறைய பேசுவோம். இல்லை, அவருடைய அரசியல் பற்றி நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது? இல்லை, அரசியல் போனதுக்கப்புறம் ரொம்ப போய்க்கிறது இல்லை. நான் வந்து பேசிக்காக அந்த காலங்கள்லேருந்து அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபேன். இப்போ நானும் சத்யராஜ் எல்லாம் அப்போ இருந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் மெம்பருங்க இங்கே கோயம்புத்தூரில். இப்போ அரசியல் போனதுக்கப்புறம் அது சம்மந்தமாக நான் அவர்கிட்ட பேசுனதில்லை. எனக்கு வந்து ஒரு சிறந்த நடிகராக, ஒரு நல்ல மனிதராக நல்லா தெரியும். சுந்தரராஜன் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சார், அந்த ராஜாதிராஜன் அந்த படம் உருவான விதம் எப்படி சார்? இது ரஜினி சார் நடிச்ச ராஜாதிராஜ். இல்லை, ராஜாதிராஜை ஸ்கிரிப்ட் பண்ணாரு, கதை சொன்னாலும் ரஜினி சார் பிடிச்சது. இப்போ அப்போ ஒரு ட்ரெண்ட் என்றைக்குமே மாறாதுங்க. எப்படின்னா ஒரு ஒரு ஹீரோ ஒரு படம் ஜெயிச்சிட்டான்னு வைங்களேன், 10 ப்ரொடியூசர் பின்னாடி நிற்பாங்க. புரிஞ்சுதா? ஒரு டைரக்டர் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன், ஒரு சாதாரண ஹீரோ அப்படி ஜெயிச்சிட்டாருங்க, அந்த டைரக்டர் பின்னாடி 10 பேர் ப்ரொடியூசர். இதுதான் உண்மை இல்லையா? அதனால் வந்து எப்போவுமே வந்து பிஸின்னு இருக்கும் பொழுது, ஒரு டைரக்டர் பிஸியாக இருக்கும் பொழுது ஒரு அவுட்லைன் சொன்ன உடனே அவங்களுக்கு பிடிக்கும். அவர் கதை பிடிக்குதோ இல்லையா, இந்த ஆளை வச்சு படம் பண்ண பிஸ்னஸ் பண்ண முடியுங்க நம்பிக்கையில் முதல்ல புக் பண்ணுவாங்க. இது சினிமா தொன்று தொட்டு அப்படிதான். இது ஒரு வியாபாரம் தான் அந்த சினிமாங்கிறது. வரணும். ஏன்னா அவர் வந்து நல்லா கதை பண்ணுவாருன்னு ஒரு ஹீரோ நம்புறாங்க.
இவருக்கு நல்ல கதை பண்ணுவார், நல்லா டைரக்ட் பண்ண நம்புகிறாங்க. ஸோ எல்லா ஹீரோ டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அவுட்லைன் அப்போ ரஜினி சார் கதை சொல்லும்போது அவர் ஸ்டைலுக்கு ஒரு கதை பண்ணணும்னு பண்ணது தான் ராஜாதிராஜ். நான் எங்கேயோ பார்த்தேன் ரஜினி சாருக்கு அது என்ன கதைனே தெரியாம நடிச்சாரு. இல்லை அப்படியே இல்லை, ஒரு ஸ்கெட்ச் மட்டும் சொல்லிட்டாரு, அவுட்லைன் சொல்லிட்டாரு, ஷூட்டிங்கில் என்னென்ன சீன்னு சொல்ல. சரி. அப்போ ஒரு தடவை ஷூட்டிங்கில் வந்து ரஜினி சார் கேட்டார், அண்ணா நீங்கள் என்ன அம்மன் கோயில் சொல்கிறீங்க, அந்த படத்து கதை சொல்கிறீங்க, இந்த பொண்ணு ராஜாதிராஜா கதையை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கே சொன்னதில்ல, உங்களுக்கு அப்படிதான். இப்போ என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் செய்யுங்க. அவர் அப்படிதான். நான் தான் சொன்னேன், ஸ்கிரிப்ட் இல்லாமையே டைரக்ட் பண்ண முதல் டைரக்டர்னா ஆர் சுந்தரராஜன். ஆனால் அனைத்தும் ஜூப்ளி. ஆமா. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் சார் அதை கண்டினியூ பண்ணாம நடிப்பு கரியருக்குள்ள போகணும்? இல்லை, நடிப்புத்துறைன்னு வரல அவருக்கு. ஒரு இந்த ஒயிலாட்டம் படம்னு ஒரு படம், ஒயிலாட்டம், அதில் இந்த கம்பு சுத்துற மாதிரி ஒரு கேரக்டர், வாத்தியார், வில் வாத்தியார். அது யாரையாவது போட்டால் சொதப்புவான், நானே பண்ணிடுறேன்னு பண்ணணும் தான். அது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு ரசிக்க ஆரம்பிச்சு அவர் நடிகன் ஆக்குனது அதுதான். பேசிக்காக நான் வந்து நடிகனா டைரக்டர். ஸ்கிரிப்ட் சொல்ல போய் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கலான்னு சொன்னோடனே தானு சார் சபாபதி டைரக்டர், சார் இந்த கேரக்டர் இந்த மாதிரி பேசணும், நீங்கள் நடித்ததும் சரி வரும், இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட்டு அதுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது, பின்னணி குரல் கலை, பின்னணி குரல்னு வந்துடும், நல்லா இருக்காது, அது மாதிரி உங்கள் மாதிரி பேச முடியாது, நீங்கள் வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது. ஏன்னா அந்த ஆர்டிஸ்டோடைய வாய்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னோட கேரக்டரு சாதாரண ஒரு வடிவேலோ யாரோ ஒருத்தர் பண்ணேன்னு வைங்களேன், கருணாசோ வடிவேலு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணாலும் வாய்ஸ் நான் தானே கொடுக்கணும், அப்போ தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால் நீயே நடின்னு சொல்லி முதல் விஏபி நடிக்க வச்சது கலைப்புலி தான் சார் தான். இல்லை அதுக்கப்புறம் 4 படம் நம்மளை கூப்பிட்றாங்க நடிக்க, அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஆளுகள் நம்ம ஆளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அது அவர் இப்போ நடிக்க போயிட்டாருங்க, டைரக்ஷன்லாம் வரமாட்டாருங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஐயோ அவர் டைரக்ட் பண்ண போயிட்டாருங்க, அவர் நடிப்புற டைம் இப்படியே சொல்லியே கெடுத்துருவாங்க. படையப்பா அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த படம் தான், அந்த கேரக்டர் தான். அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? நீங்க எப்படி அதை ஒத்துக்கிட்டீங்க முதல்ல? ஏன்னா ஒரு இயக்குனர் ஆகணும்ன்ற ஆசையோட வந்து வர்றீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? வாய்ப்பு எப்படி முதல்ல கிடைச்சது? இல்லை அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுங்கிறது எனக்கு தெரியாது, பட் அந்த கேரக்டர் ரசிப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் டிஸ்கஸ் போகும்போது அனுபவம் இருக்கார், ஹீரோயின் ஃபாதரு, இப்போ பிரபுதேவா எல்லாம் ஹீரோ எல்லாம் கதையெல்லாம் சொன்னாங்க, லைன் சொன்னாங்க. இதில் காமெடி ஏதாவது பண்ணணும் அனுபவம்னு சொல்லி கலைப்புலி தானு சார் தான், நீங்கள் சபாபதி கூட உட்காந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணும்போது நான் சொன்னேன், சார் இந்த அனுபவம் கேருக்கு ஒரு பிஏ, டிரைவர் கம் பிஏ மாதிரி ஒரு கேரக்டர் வைக்கலாம், அதில் என்னங்க அனுபவம் காமெடி கிடைக்கும்? அது கிடைக்கும். என்னென்ன எக்ஸாம்பிள், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவங்க அப்பா வந்து மில் ஓனருடைய டிரைவர். அவர் என் சின்ன பையன்லேருந்தே அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஸ்கூலுக்கு அந்த பையனை கூப்பிட்டு போகிறதுக்கு காரில், தம்பி நேரமாச்சு புறப்படுங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அந்த அழுத்தமாக பேசுவார். இது அப்படியே பார்த்துட்டே இருந்து எனக்கு மைண்டில் ஏறிச்சு அந்த கொங்கு தமிழ். கொஞ்ச நாள் பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தா அவர் யாரை ஸ்கூலுக்கு கூப்பிட்டா அந்த பையனே இப்போ மில்லுக்கு முதலாளி, இப்போ அவரே டிரைவர். இப்போ அவரே அந்த பள்ளிக்கூடத்து பையன் இப்போ முதலாளி எப்படி வேணுமா கூப்பிட்றாரு, முதலாளி நேரமாச்சு புறப்படுங்க மில்லுக்கு போகணும். அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அழுத்தமான ஒரு கொங்கு தமிழ் இருக்குது சார், அப்படி ஒரு டிரைவரை வச்சுக்குவோம், முதலாளியே மிரட்டுற மாதிரி ஒரு டிரைவர், என்னைக்கு சம்பளம் கொடுத்தீங்க நீங்கள், மில்லெல்லாம் உருப்பட்ட மாதிரி இருந்தா இப்படி பேசுகிற மாதிரி ஒரு டிரைவர். அனுபவம் நல்லா இருக்கே, அது கேட்குறதே புதுசாக இருக்குது. ஸோ பேசாமல் நீயே நடின்னு சொல்லி தான் நடிக்க வச்சார். என்னென்னா ஃபஸ்ட் காப்பி ரெடியோன்னா ரஜினி சார் படம் போட்டு காமிச்சாங்க. ரஜினி சார் சௌந்தர்யா அந்த குழந்தைகளோடய படம் பார்க்க வந்தார். சரி, சென்னையில் குட்லக் தேட்டர். ஓகே. நாங்கள்லாம் வெளியே நின்றுருக்கோம். அப்போது இவர் ரஜினி படம் வெளியே வந்தாங்க, ஆமாம் ஏன்னா அப்படியே எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறது, என்ன அது தமிழ் ஒரு தடவை பேசுங்கன்னு. சரி என்ன சார், என் டாக்டர்ஸ் எல்லாம் உன் ஃபேன் ஆகிட்டேன் பேசுங்கன்றார். வாசல்லையே சேம் டேல பேசி காமிச்சேன் அந்த குழந்தைகளுக்கு. அப்போ சின்ன குழந்தைங்க சௌந்தர்யா அவங்கெல்லாம், இன்னும் இல்லை சூப்பராக இருக்குது அந்த வாய்ஸு, அந்த ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் எங்கூட ஆக்ட் பண்ணுறீங்கன்னு போயிட்டார். ஸ்பாட்லேயே சொல்லிட்டு போயிட்டார். அது நான் மறந்துட்டேன், அவர் சொன்னதெல்லாம் மறந்துட்டேன்.
திடீர்னு கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து ஃபோன் எனக்கு, அனுமான் எப்போ ரஜினி சாரை பார்த்தீங்க? இல்லை சார் விஐபி ப்ரிவ்யூ பார்க்க வந்தார், அந்த என்னோட ஆக்டிங் பாராட்டிட்டு பண்ண அவ்வளோதான். இல்லை இது வரைக்கும் 10 தரம் கேட்டார் அனுமோனுக்கு என்ன கேரக்டர். என்னென்னா மைசூர் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஷூட்டிங் போய் 3 நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே கேட்டிருக்காரு 3 நாள் அனுமோன் என்ன கேட்டு. இப்போ ரவிக்குமார் சொன்னார், நான் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம், என்ன கேரக்டர் எனக்கு மைண்டுக்கு செட் ஆகலை, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் வாங்க, நேரம் மைசூர் வந்துருங்க, நான் அவுட்லைன் சொல்கிறேன், இதில் ஏதாவது நீங்களும், ஏன்னா யூஆர் ரைட்டர் டைரக்டர், நீங்களும் சில பேர் போனேன். அவுட்லைன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நாசர் வந்து எம்எல்ஏ வந்து மினிஸ்டர்லாம் ஆகிறாரு சார், ஆமாம், அவருக்கு ஒரு பிஏ மாதிரி வச்சுங்க, அப்பப்போ துண்டை மாற்றாத பிடிக்காதுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே போகலாம். சரி ஓகே நல்லா இருக்கு, ஒரு அசிஸ்டண்ட் மாறன்ட்டார். ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டாங்க, சார் நாசருடைய பிஏ கேரக்டரை போட்டேன், ஓகே நைஸ் அப்படின்ட்டார். ஃபஸ்ட்டு எனக்கு ஷார்ட் வைக்கிறாங்க, முதல் நாள் ஷூட்டிங் எனக்கு ஷார்ட் வைக்கிறாங்க. ஷார்ட் வச்சோன்னே ரவிக்குமார் சொன்னார், சார் அனுமன் சார், ரஜினி சார் இதுக்கு முன்னாடி என் பேரு படைய பாட்டெல்லாம் பாடிட்டு முதல் இங்கே ராதாரவி சார் வீட்டுக்கு வர்றாரு, நாசர் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ இந்த மாடு மிரண்டு போய் அதெல்லாம் நிறுத்திட்டு வர்றாரு. இப்போ வந்து அவர் எல்லோரும் கூப்பிடுறாங்க, ராதாரவியில் கூப்பிடுவாங்க, நீங்கள் அந்த பாம்பெல்லாம் பிடிச்சதை நேரில் பார்த்த சென்ஸில், ஓகே ஓகே ஓகே, இந்த பாம்பெல்லாம் தைரியமாக பிடிக்கிறீங்களா, கடிக்காதா கொத்தாதா பயம் கேளுங்க, இந்த மாதிரி கேளுங்கன்னாரு. கேளுங்கன்னு சொன்னோன்னே ரஜினி சார் பக்கத்துலேருந்து அந்த ஸ்லாங்லாங்கிறாரு. அவர் அந்த ஸ்லாங் உள்ள அவர் கரெக்டாக அந்த டைப்பில் தான் பேசுவேன். சரி சார் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு. ஏன் நீங்கள் இந்த பாம்பத்துக்குள்ளே கைவிட்டிங்களா, கட்டிச்சிட்றாதுங்களாக்கு அப்படின்னு சிரிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருந்தது. அடுத்த சீனே வீட்டுக்குள்ளே, ஓகே வெளியே இது கேட்டுட்டேன், மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேம் சீனு. அந்த சீனில் வந்து 2 பேர் லுக் பண்ணி லவ், ரம்யா கிருஷ்ணன் லவ் பண்ணுற மாதிரி ஷார்ட்லாம் வரும். அவர் ராதாரவி எல்லாரையும் போகும்பார். அப்போ ராதாரவி என்னையும் இழுத்துட்டு போகும்போது உடனே ரஜினி அனுமன் அவர் இழுத்துட்டு போய் மறுபடியும் ஒரு தடவை ஓடி வந்து கேளுங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, அவர் சொன்னது தான் சொன்னார். ரவிக்குமார் அவன் நல்லா இருக்கும் சார், மறுபடியும் ஓடி வந்து மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் வந்து கேட்பேன். ஒரே சீனில் 2 தரம் கேட்டுருவேன். லஞ்ச் பிரேக் விட்டுது, நான் யோசனை பண்ணிட்டேன். ஸோ டைரக்டருக்கு இது பிடிக்குது, இந்த டைலாக்கு ஹீரோ சாருக்கும் பிடிக்குது. சாப்பிட்டே இருக்கும்போது சொன்னேன், ரவிக்குமார் சார் எனக்கு இந்த படத்தில் ஒரு டைலாக்கு எழுதாதீங்க, இந்த டோட்டல் ஃபிலிமே ரஜினி சார் எங்கெங்கெல்லாம் நான் பார்க்குறேன்னா அப்போ இதை கேட்குறேன்ட்டேன். அதுக்கு ரஜினி சூப்பர். ஓகே. ஸோ அந்த படத்தில் ஒரு 10 இடத்துல கேட்பேன். இப்போ 2 தரம் கேட்டேன்னா 3ஆவது தரம் கேட்கணும், 4ஆவது தரம் ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டான், நான் வந்தாவே தான் கேட்க போகிறேன். அது என்ன பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் பேர் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சார் நீங்கள் தான் அந்த படையப்பா பாம்பு புத்தம்பம், என் பேர் நிறைய பேருக்கு தெரியாது வில்லேஜுகளில், ஏங்க நீங்கள் தாங்க அந்த படையப்பா பாம்பு புத்தம்பம், அது உங்களுக்கு பேர் மாதிரி ஆயிடுச்சு. பேர் மாதிரி ஆயிடுச்சு. இது இங்கே, இதே கேரளாவில் போனான்னு வைங்களேன், இப்படி பார்ப்பேன் மேலே, பின்ன நீங்கள புறாவுக்கு பெல் அடிச்சதும் விஜய் படம் மின்சார கண்ணா, ஏன்னா விஜய்க்கு வந்து அங்கே ஃபேன்ஸ் அதிகம் கேரளா. ஸோ அங்கே என்ன பார்த்தா புறாவுக்கு பெல் அடிக்கிறது, இங்கே பாம்பு புத்து. ஆக மொத்தத்தில் என்னை வந்து மிருகமாக்கிட்டு. அதை எப்படி சார் ரிலேட் பண்ணீங்க மின்சார கண்ணால? அதே மாதிரி ஒரு டைலாக் இல்லை, அதே மாதிரி அதுக்கு இவர் தானே கேஎஸ் ரவிக்குமார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் சேஸ் பண்ணுறீங்க, அவர் சைக்கிளில் போகிறாரு, ரயில்வே கேட் அப்படி ஓவர்டேக் பண்ணி மேலே போகிறாரு, அங்கே மேலே போகும்போது ஒரு புறா கிராஸ் ஆகுது, டிஸ்டர்ப் பெல் அடிக்கிறாரு, நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க, ஜீப்லேருந்து பார்ப்பீங்க, அப்போ கேளுங்க யாருங்க அவர் புறாவுக்கே பெல் அடிக்கிறாச்சு, உங்கள் ஸ்லாங்கில் சொல்லுங்கன்னாரு. சொன்னால் அது ஒரு ஹிட் ஆகி படத்தில் 4-5 இடத்துல அதையே பேசிட்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில வார்த்தைகள் சொல்கிற விதத்தில் வந்து ஹிட் ஆகிடும். இப்போ எண்ணத்தை கண்ணையான்னு ஒரு ஆர்டிஸ்ட் தான், சூப்பர் ஆர்டிஸ்ட் அவர் அண்ணன், எண்ணத்தை கண்ணையா அண்ணன். அவர் பேர் எண்ணத்தை கண்ணை பேர் வந்ததே ஒரே டைலாக் பேசுவார். நான் படத்தில், நான்லேயும் 3 எழுத்து நான் படத்தில் நினைக்கிறேன், என்னத்தை பண்ணி என்னத்தைன்னு படத்தில் த்ரூ அவுட் அவர் ஒரு 10 இடத்துல பேசுவார். அதுக்கப்புறம் அவர் பேர் எண்ணத்தை கண்ணையன், அப்படி வந்தது தான். அவர் பேர் கண்ணையன் தான், பேர் வாங்கினது. அதான் சில டைலாக்ஸ் வந்து அது அடைமொழியாக வந்துடும். அப்படி வந்ததான் பாம்பு புத்தும் புறாவுக்கு பெல் அடிச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சார் படங்கள் பார்க்கும்போது அடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் லிங்கால நடிச்சிருந்தீங்க. ஆமா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சார் கூட ஆமா. அதே கே.எஸ். ரவிக்குமார் ஆமா. பெரிய ஹிட் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்த படம் தான். ஆனா ஒரு பெரும் சரிவையும் சந்திச்சுச்சு. அந்த நடிக்கும் போது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல அது அது யூஸ்வல். அது கே.எஸ். ரவிக்குமார் ரொம்ப ஜாலியா நல்லா ஒர்க், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. மைனஸ் வந்து ஸ்கிரிப்டில் வந்து ஒரு டேம் கட்டுறது இதே ஒரு பிரச்சனையை வச்சுட்டு ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்களேன், அது பெருசாக எடுபடாது. இன்னைக்கு எல்லாம் என்றைக்குமே சினிமா ஆரம்பத்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஸ்க்ரீன் பிளே தான். கதைங்கிறது ஒரு நூல் தான். அதில் போடுற முடிச்சு தான் திரைக்கதை. முடிச்சா போட்டு ஒவ்வொரு முடிச்சு அவுத்துட்டு வர்றது தானே. என்ன கதை சொல்ல வரீங்களா, அதில் முடிச்சுகளை போட்டுட்டு மறுபடியும் முடிச்ச ஒருத்தர் திரைக்கதை, மறுபடியும் நூல். அது இப்போ கதை தெளிவாக வந்துருச்சா. ஸோ சொல்ல வர்ற விஷயங்கள் திரைக்கதையில் தான் ஜெயிக்கும். அது எப்பேற்பட்ட ஹீரோ நடித்தாலும் சரிங்க, யார் டேர் பண்ணாலும் சரி, ஒரு படத்துக்கு மெயினாக சக்ஸஸுக்கு காரணம் கதை, திரைக்கதை தான். கண்டிப்பாக. இப்போ திரைக்கதைன்னு பேசும்போது சார், நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த பாக்யராஜ் சாரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எல்லோரும் பேசுகிற விதம் ஒரு வேறு. அவர் திரைக்கதை சூப்பராக எழுதுவார், ஸ்க்ரீன் பிளே அவரை மாதிரி எழுத முடியாது, நாங்கள் சொல்கிறது வேறு. நீங்கள் கூடவே இருந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்க. அவர் என்ன வித்தியாசப்படுத்துறாரு அப்படி அவருடைய திரைக்கதையில்? இல்லை, வித்தியாசம் இல்லை. இப்போ ஒரு இந்த சீனில், இப்போ சீன் நம்பர் 2ல் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். அந்த சீனுக்கு அது தேவையால் நம்ம யோசிப்போம், இங்கே எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோன்னு. கட் பண்ணால் இதனுடைய லிங்க் கிளைமேக்ஸில் சொல்லுவார். புரிஞ்சுதா? இங்கே எதுக்கு இந்த மாதிரி ஒரு வசனம் இங்கே வேணுமா, இப்படி ஒரு சீன் வேணுமான்னா, இந்த சீனுடைய மெயின் லிங்க் கிளைமேக்ஸ் முன்னாடி வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு சீனுடைய டச்சஸ் பார்த்தீங்கன்னா அதான் ஸ்க்ரீன் பிளே. எதற்காக இவன் சொன்னால், எதற்காக அவன் சொன்னால், இந்த விஷயத்தை மறுபடியும் எங்கே கொண்டு போனாரு, அங்கே கொண்டு போகும்பொழுது அதுக்கு என்ன கதை, அந்த கதைக்கு கிளைமேக்ஸில் என்ன வரப்போகுதுன்னு அது ஸ்க்ரீன் பிளே. அது ஸ்க்ரீன் பிளேல மெயின் என்ன தெரியுங்களா, சுவாரஸ்யம், ரிப்பீட் இருக்காது. புரிஞ்சுதா? அதனால் வந்து திரைக்கதைங்கிறது வந்து எப்படின்னா, அந்த ஸ்பீடு, சொல்கிற கதையிலே ஸ்பீடு, கேரக்டருக்கு மாறி மாறி வர்றது, என்ன மாறி மாறி வந்தாலும் அந்த கதையுடைய கோர்வை மாறாது. சீன் எங்கே போய் வந்தாலும் கதையை விட்டு விலக மாட்டார். அதுதான் அவருடைய ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் உண்மையிலே இது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு சீரியஸான சீன்லைங்கோட காமெடி பஞ்சஸோட சீன் சொல்கிறோம் அவர் தான். சீன் சீரியஸாக இருக்கும், அந்த ட்ரெண்டே அவர் தான். ட்ரெண்ட் அதுக்குள்ளே காமெடி வரும், ட்ரெண்ட் அவர் கொண்டு வந்தது. ஸோ அது வந்து கிரேட். அதெல்லாம் நீங்கள் முழுசாக ஒரு படத்தை பாருங்கள், ஒவ்வொரு வசனத்தையும் நோட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு சீனையும் நோட் பண்ணுங்கள். அந்த சீன் வந்து எங்கே மறுபடியும் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு சொருகி இருப்பாருன்னு பாருங்கள். எல்லா படங்களும் இருக்கும். ஓகே. இப்போ ரஜினிகாந்த் சார் பார்க்கும்போது படையப்பா டு லிங்கா, அது வரைக்கும் பார்க்கும்போது அதுவே ஒரு நீண்ட நெடிய வருஷம் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவரை பர்சனலாக எப்பயாவது மீட் பண்ணதுண்டா, போய் பார்க்கணும்னு பார்த்ததுண்டா, தனியாக மீட் பண்ணி ஏதாவது ஹெல்ப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக பேசினதுண்டா? அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காரா ரஜினி சார்? இல்லை, ரஜினி வந்து பொதுவாக நல்லா ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் அதாவது என்னென்னா, விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. நான் ஒரு வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஒரு 10-20 பேர் கியூவை நின்றுட்டு இருப்பாங்க. என்னென்னா, கல்யாணத்துக்காக உதவி கேட்டு வர்றவன், ஏதோ வேலைக்காக உதவி கேட்டு இப்படிலாம் வருவாங்க. போனால் வந்து ரஜினி சார் அவங்க மிஸ்ஸஸ் வெளியே வருவாங்க. கல்யாணம்னா ஒரு தட்டத்தில் புடவை கிடவை இது நகை இது வச்சு பணம்லாம் வச்சு கொடுப்பாரு. விளம்பரம்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க வந்து ரஜினி உதவி பண்ணுறதில்ல, அதெல்லாம் சும்மா. உதவி பண்ணுறதில்ல, பணம் கம்மியாக கொடுக்குறாரு, ஒரு நிதி உதவி. எத்தனை பேருங்க கொடுக்க முடியாது, என்ன ஒரு இதா இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் அதை சொல்கிறோம். வந்து அவர்கிட்ட காரியம் சாதிக்கான்னு போய் ஃபெயிலியர் ஆனவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். புரிஞ்சுதா? இப்போது என்னுடைய வசதிக்கு, எனக்கு இருக்கிற பேருக்கு, என்னை நம்பி வர்றவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நானும் விளம்பரம் பண்ணுறதில்ல. புரிஞ்சவங்களுக்கு அந்த குணம் எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் கவுண்டமணி அண்ணெல்லாம் ட்ராமா நடிக்கிற காலத்தில் 10 ரூபாய் 20 ரூபாய் ட்ராமா நடிச்சுட்டு வருவார். இந்த தேனாம்பேட்டை சிங்கர் தங்கி ட்ராமா நடிக்கும்போது சரி 10 ரூபாய் 20 சம்பாதிச்சுட்டு வரும்பொழுது இந்த சினிமாவுக்காக வந்துட்டு பட்டினி கிடக்கிறவனுக்கு 10 ரூபா கொடுப்பாரு சாப்பிட்றதுக்கு. அவர் சம்பாதிச்சுறது 20 ரூபா, அதில் 10 ரூபா கொடுப்பாரு. கஷ்டப்படும் காலத்தில் கஷ்டத்தை உணர்ந்து கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்கறதாங்க ரொம்ப, அதுதாங்க ரொம்ப பேர். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. உதவி எங்கே, நானே கஷ்டப்படுறேன், என்னை விட கஷ்டப்படுறவன் ஒரு கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் கிரேட்டு. கவுண்டமணி நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சும்மா வெளியே அவர் ஒன்றும் பண்ணல, இவர். நீங்கள் ஒவ்வொரு ஹீரோக்கள் மத்தியிலும் ஒவ்வொரு சினிமாக்காரன் நீங்கள் பழகினா தான் தெரியும்.
அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கும் அவர்களால் முடிந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லா சினிமாவும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்க ரஜினி சார்ட்ட பர்சனலா எதுவும் ரெக்வஸ்ட்லாம் வச்சிருக்கீங்களா? ஏதாவது இல்லை பர்சனலாக போனது பேசினது அதை பத்தி அது சம்பந்தமா எதுவுமே பண்ணதில்லை. இப்போ அரசியலும் சரி, அரசியலும் சேர்ந்தது, சினிமா சம்பந்தம் போனதில்லை. படத்தில் நடிக்கிறதோட சரி. ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி பேசுவாரு அந்த மாதிரியான விஷயம்? ஷூட்டிங் ஜாலியாக இருப்பார். அதெல்லாம் நான் தான் ஆரம்பத்தை சொல்கிறேன். இப்போ தான் வந்து சினிமாவில் ஒரு ஷார்ட் முடிஞ்சோன்னா எல்லாம் கேரவானுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது, அங்கே போய் யாரோட பேசிக்கிறது. அப்போல்லாம் செட்லேயே தான் இருப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ அதெல்லாம் எங்கள் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ண என்னோடய டைரெக்ஷனில் எங்கூட ஒர்க் பண்ணவும் சரி, அதே மாதிரி ஆர் சுந்தராஸ் யூனிட்டும் சரி, ஜாலியாக தான் இருப்போம். அங்கே அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ பாட்டாளியில வடிவேலு சார் கூட உங்களுக்கு ஒரு காமெடி ட்ராக் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். அது எப்படி டெவலப் ஆனது? அது ஸ்கிரிப்ட்லேயே பண்ணினாங்க. இந்த மாதிரி ஒரு தங்கச்சி மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்க தான் 2 பேரும் கேரக்டர். அது அனுமோகன் சார் தான் வடிவேலுன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அங்கே பேசும் விதங்கள் வசனங்கள்லாம் மாற்றினதுல ஸ்பாட் ஐடியா தான். ஸ்பாட் ஐடியா தான் அதுதான். இப்போ வடிவேல் ஒன்று சொல்லுவார், பதில் நம்ம ஒன்று சொல்லுவோம், டைரக்டர் ஒன்று சொல்லுவார், உடனே வடிவேல் இன்னொன்று சொல்லுவார். அப்படி தான்.